வணக்கம். இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் 34வது நாள் 34th டே கிளாஸு. இது வரைக்கும் ஒரு 33 கிளாஸ் பார்த்துருக்கோம். இந்த 33 கிளாஸஸில் நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தது அப்படின்னா ஒரு 12 டென்ஸு. ஸோ அந்த டென்சஸ் வந்து எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணணும், அந்த டென்சஸ் வந்து அவங்களோட சென்டென்ஸ் பேட்டர்ன் எவ்வளோ, எப்படி வரும், அது கேள்வி கேட்கும்போது எப்படி வரும், அதை நம்ம பதில் சொல்லும்போது எஸ்ஆன டைப்பில் எப்படி வரும் அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி வந்து ஒரு சில சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டண்ட்டான எப்போவுமே பயன்படுகிற ஒரு சில சென்டென்ஸ்லாம் வச்சுட்டு அதோட யூசேஜ்லாம் என்னதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு செயலை செஞ்சவங்க யார், செஞ்சால் ஃபஸ்ட்டு ஒரு செயலை செய்கிறவங்க முன்னாடி இருந்தால் அதை எப்படின்னு பேசுவோம், இல்லை செயல் மட்டும் வேணும்னா அதை எப்படின்னு சொல்லுவோம் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ தொடர்ச்சியாக இப்போ 2-3 கிளாஸாக இந்த மைட்டு இதோட யூசேஜ்லாம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து கேன் குட்டு அப்படின்ற குட் இந்த 2 வார்த்தையை பற்றி இன்றைக்கி இன்றைக்கி கிளாஸில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க, இல்லை ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஐடி ஆஃபீஸில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, எம்என்சியில் ஒர்க் பண்ணுறீங்கனாலும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து ஒரு காலேஜ் படிக்கிறவங்களாக இருந்தால் கூட, இல்லை ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதா இருந்தால் கூட, இந்த சென்டென்ஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர்லாம் நீங்கள் இங்கிலீஷ் கிராமரில் எப்படி இருக்குது, அதாவது நம்ம தமிழ் இலக்கணத்தில் சொல்லுவோம்ல, யாப்புனா என்ன, யாப்பு என்பது ஒரு சென்டென்ஸை வந்து உருவாக்குறது. அப்போது ஒரு செய்யுளை உருவாக்குறது தான் யாப்பு இலக்கணம் அப்படின்னு சொல்லுவோம்ல. யாப்பு இலக்கணம் 5 இலக்கணத்தில் வந்து எழுத்து, சொல், பொருள், அணி, யாப்பு 5 இலக்கணத்தில் வந்து தமிழ் இலக்கணம் வந்து மொத்தம் 5 வகைப்படும். அந்த 5 இலக்கணம் வந்து 1 தான் யாப்பு, சரிங்களா? அந்த 5ல் 1 வந்து யாப்பு. அப்போ யாப்பு அப்படின்னா கட்டுதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது வார்த்தைகளை வச்சு ஒரு சென்டென்ஸை இல்லை ஒரு போயமை நம்ம உருவாக்கும் போது அதை எப்படிலாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி அந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த யாப்பு இலக்கணம், சரிங்களா? அதே மாதிரி தான் இங்கே என்னென்னா, இங்கிலீஷ் கிராமரில் ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கணும், முதல்ல பேசுகிறவங்க அவங்க செஞ்ச செயல், இல்லை பேசுகிறவங்க அந்த செயல் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குன்னா பேசுகிறவங்க, அதுக்கு அடுத்தது வந்து ஆமி சாரு, அதுக்கப்புறம் இல்லைனா வாசு வேறு, இல்லைனா வில்பி போட்டு வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வரணும். இப்போ ஒரு செயல் நடந்திருக்கு, ஜஸ்ட் இப்போ தான் முடிஞ்சிருக்குன்னா அதை எப்படி சொல்லணும் அப்படின்றத அந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து எப்படி நம்ம அமைக்கணும், அந்த ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்துட்டு வரோம், சரிங்களா? அப்போது இன்றைக்கி வந்து கேனும் குட்டு பற்றி நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ எங்கே பாருங்களா, எப்பப்போலாம் நீங்கள் டக்குன்னு எடுத்த உடனே கேன்னா என்னென்ன முடியும் அப்படின்றது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அதுவும் முடியும் தான். கேன் அப்படின்றது வந்து ஒரு செயலை என்னால் செய்ய முடியும், அதுக்குள்ளே எபிலிட்டி எனக்கு இருக்குது அப்படின்போது நம்ம கேன் வச்சு சொல்லலாம். இந்த எப்போவுமே இந்த கேன் பக்கத்தில் இந்த கேனு இந்த குட்டு இந்த 2 வார்த்தைக்கும் பக்கத்தில் வர்ற வார்த்தை என்னவாக இருக்கும், அடுத்ததாக வர வார்த்தை என்னென்ன இருக்கும், ப்ரெசன்ட் டென்ஸு வெர்பாக இருக்கும், ஓகேங்களா? அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப்னா என்ன, இந்த வெர்பு டேபிளில் முதல்ல இருக்கிற வார்த்தை தான் இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு, சரிங்களா? கேனு பக்கத்தில் இந்த முதல்ல வெர்பு டேபிளில் இருக்கிற வார்த்தையை எடுத்து போட்டோம்னா அது வந்து என்னால் இப்போ ஒரு செயலை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். அதே மாதிரி குட்டு பக்கத்துலேயும் இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு பக்கத்தில் இருக்கிற வார்த்தையை தான் நம்ம எடுத்து சேர்க்கணும், சரிங்களா? அப்போது கேன் குட் அப்படின்றது வந்து முடியும் அப்படின்ற வார்த்தையில் மட்டும் தான் பயன்படுத்தலை, அது பல மீனிங்கில் பயன்படுது. அதுதான் நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போது உனக்கு கிட்டார் பற்றி தெரியுமா, கிட்டார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. மியூசிக் பற்றி தெரியுமா, தெரியும். பாருங்கள், எனக்கு எப்பப்போல்லாம் ஒரு செயல் வந்து எனக்கு தெரியும், எனக்கு அதை செய்ய தெரியும், செய்யனா அதை பற்றின எபிலிட்டி வந்து நமக்கு இருக்கும், சரிங்களா? அதை பற்றின நாலேஜ் இருக்கும். அதே மாதிரி எனக்கு அதை எப்படி செய்யணுன்னு தெரியும். இந்த 3 கேள்விகளுக்கு வந்து பதில் வந்துச்சுன்னா அப்பப்போல்லாம் நம்ம வந்து கேனையும் குட்டியும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதை வந்து நான் சொல்கிறேன், இந்த மாதிரி மேக்ஸிமம் இதுக்குள்ளே தான் வரும். இங்கே பாருங்களேன், எனக்கு இப்போது ஒரு கிட்டார் இருக்குது, இல்லை ஃப்ளூட் இருக்குது. ஒருத்தவங்க கேட்குறாங்க, தம்பி உனக்கு ஃப்ளூட் வாசிக்க தெரியுமா, ஃப்ளூட் தெரியுமான்னு கேட்குறாங்க. தெரியும். அதே மாதிரி ஃப்ளூட் வாசிக்க தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. வாசிக்க தெரியும்னா வாசிக்க தெரியும், இல்லைன்னா இல்லை. எஸ் ஐ கேன். இங்கே பாருங்களேன், இப்போ அடுத்தது வந்து இங்கே பாருங்கள், அப்போது எனக்கு தெரியும், எனக்கு ஒரு செயலை அதை செய்ய தெரியும். அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த அதன்றது வந்து அவங்க என்ன கேட்குறது. இப்போது எனக்கு பாட தெரியுமா, எனக்கு அந்த பாட்டு பாடுகிற செயலை செய்ய தெரியும், சரிங்களா? எனக்கு அதை எப்படி செய்யணும்னு தெரியும். ஸோ அப்போது எனக்கு அதை எப்படி செய்யணும்னு தெரியும். அப்போ இதெல்லாம் எது சொல்லுது, இந்த செய்ய தெரியும், அதை எப்படி செய்யணும்னு தெரியும், அது தெரியும் அப்படின்றது எல்லாமே. அப்போ எனக்கு அதை பற்றின அவங்க ஏதோ ஒரு ஃபீல்டை பற்றின, இல்லை ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ, இல்லை ஏதோ ஒரு பொருள்,
இல்லை ஏதோ ஒரு இடத்த பற்றி ஏதாவது ஒரு இதான் கேள்வி கேட்க வராங்கன்னா அந்த கேட்குற கேள்வியில் அது எது சம்மந்தப்பட்ட கேட்குறாங்களோ அதை வந்து எனக்கு தெரியும், எனக்கு அத்தனை பற்றின நாலேஜ் இருக்குது, அதை பற்றின திறமை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம கேனும் கூட்டு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் நம்ம இனிமேல் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்களேன். உனக்கு கிட்டார் வாசிக்க தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு கிட்டார் வாசிக்க தெரியும் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்படியா, இந்தா கொஞ்சம் வாசித்து காட்டு அப்படின்னு கூப்பிட்டு கிட்டாரை கையில் கொடுத்தாங்கன்னா, சரிங்க வா நான் கிட்டார் கொடுக்குறேன், நீ வாசித்து காட்டு அப்படின்னாங்கன்னா என்ன செய்யணும்? நம்ம வாசிக்கணும். இதுதான் கிட்டாரா? ஐயோ, என்ன இது எப்படி பண்ணணும், ஒரு குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டோன்னா வச்சிங்களேன், அப்போ என்ன ஆகும்? அதை பற்றின நாலேஜ் எனக்கு இல்லை, அதை பற்றின எபிலிட்டி எனக்கு இல்லை, அதை பற்றி திறன் எனக்கு இல்லை, அப்போது நான் கிட்டாரை வாசிக்க தெரியாது அப்படின்ற மீனிங் வேணும். அப்போ எப்பப்போல்லாம் நான் ஒரு செயலை செய்ய தெரியும், அதுக்கான எபிலிட்டி என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த செயலை செய்வியா அப்படின்னு சொல்லி செய்ய சொல்லும்போது டக்குன்னு நம்ம செய்யணும். அப்போ செய்யலைன்ற பட்சத்தில் நம்ம அதை வந்து கேன் குட்டில் சொல்லக்கூடாது. சரிங்களா? இப்போ ஐ கேன் ப்ளே கிட்டார்னா கிட்டார் வாசிப்பேன் அப்படின்னா அப்போ கிட்டார் கையில் கொடுத்தாங்கன்னா என்ன செய்யணும்? வாசிக்க ஆரம்பிச்சிடணும். சும்மா வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்தாங்கன்னா கேட்குறவங்களே எட்டி மிதிப்பாங்க மூஞ்சிலேயே. சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்களேன். சும்மா இதெல்லாம் ஒரு விளையாட்டுக்கு வாய் பேச்சுக்கு சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுக்கு அடுத்து வந்து ஷாஷா கேன் ஸ்பீக் ஜெர்மன் பட் ஷீ கேனாட் ஸ்பீக் ஃப்ரெஞ்சு. இங்கே பாருங்களேன், இப்போ இது வந்து ஒரு லாங்குவேஜ். ஜெர்மன் அப்படின்றது வந்து ஒரு மொழி, அதே மாதிரி ஃப்ரெஞ்சுன்றது ஒரு மொழி. இப்போ ஷாஷான்றவங்க வந்து என்ன செய்கிறாங்க? ஜெர்மன் பேசுகிறாங்க. கேன் ஸ்பீக்னா அந்த ஜெர்மன் மொழியை தெரிஞ்சதுனால தான் அவங்க பேச முடியுது. சரிங்களா? அப்போ கேன் ஸ்பீக்னா ஷாஷா கேன் ஸ்பீக் ஜெர்மன் அப்படின்னா ஷாஷா வந்து ஜெர்மன் மொழியை தெரிஞ்சு அதை பற்றின ஐடியா, அதை பற்றின நாலேஜ் இருக்கிறதுனால தான் அவங்களால பேச முடியும். ஆனால் பட் ஷி கேனாட் ஸ்பீக் ஃப்ரெஞ்சுனா ஜெர்மன் பற்றின அந்த ஃப்ரெஞ்சு பற்றி தெரியாது, ஃப்ரெஞ்சு பற்றினா அந்த லாங்குவேஜ் பற்றின ஐடியா அவங்களுக்கு இல்லை, அதனால் அவங்களுக்கு அந்த மொழியை பேச தெரியாது, இந்த செயலை பேசுதல் அப்படின்ற செயலை செய்ய தெரியாது. ஆனால் ஷாஷாவுக்கு என்ன தெரியும்? ஜெர்மன் வந்து பேச தெரியும். ஓகேங்களா? புரியுதா? அடுத்தது பாருங்களா, உனக்கு பாட தெரியுமான்னு கேட்குறாங்க. எனக்கு என்னப்பா, செம்மையாக பாடுவேன் நான் ஹரிகரன் சார் மாதிரி பாடுவேன், இல்லை சித் ஸ்ரீராம் மாதிரி பாடுவான் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, இங்கே வா நம்ம ஸ்கூலில் ஒரு பாட்டு போட்டி நடக்கும் போது அதுக்கு நீ தான் உன் பேரை கொடுத்துருவா போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேரை கொடுத்துட்டீங்க. ஃபங்க்ஷனும் வந்துருச்சு, எங்கே போய் பாடு அப்படின்னு முன்னே திருன்னு மைக்கை வச்சுட்டு மூச்சிக்கிட்டு இருந்தேன். என்ன ஒருத்த பாடுறா அப்படின்னு எல்லாம் கத்துறாங்க. பாட தெரிஞ்சால் தானே பாட முடியும் சார். அப்போ நம்ம உடனே சில பேர்லாம் சொல்லுவாங்க, ஏங்க பாட தெரியுன்னு சொன்னது சும்மா ஒரு பேச்சுக்காக சொன்னேங்க, நானும் பாடுவேன், ஆனால் ரொம்ப நல்லா பாடகர்லாம் இல்லைங்க, சும்மா பாடுவேன்னு சொன்னால் அதுக்காக அப்படி கொண்டாந்து ஸ்டேஜில் எழுதி விட்டு இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லும்போது அப்போ உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? அப்போ உனக்கு பாட தெரியுமான்னு கேட்குறாங்க, உங்கள் சார் கேட்குறாங்க, நீங்கள் ஸ்கூல் படிச்சிட்டிங்க, நல்லா பாடுவோம் அப்படின்னு தெரிஞ்சால் அதை பற்றின உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். அப்போ அந்த ஸ்ருதியை பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். இல்லை அந்த குரல் வளம் நல்லா இருந்துச்சுனாவே நீங்கள் நல்லா பாடுவீங்க. ஆனால் பாட தெரியும்னு சொல்லிட்டு ஏற்றி ஸ்டேஜில் விட்டுட்டு அதை பாட தெரியல அப்படின்ட்டு மூச்சு இருந்தால் என்ன ஆகும்? அந்த செயலை உங்களால் செய்ய முடியல, அதை பற்றின நாலேஜ் இல்லை, எபிலிட்டி இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? நல்லா பாடுவேன்னா ஐ கேன் சிங் வெல் அப்படின்னும் போது அப்போ நல்லா பாடுவேன். இந்த இடத்துலையும் கேன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஐ கேன் சிங் வெல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்களேன். அடுத்து என்ன இருக்கா? ஆனால் மிகச்சிறந்த பாடகர் இல்லை, இதெல்லாம் வந்து சும்மா ஜஸ்ட்டு பாடுவேன். ஐ கேன் சிங் பட் நாட் டூ குட் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நல்லா இல்லை, எனக்கு பாட தெரியாது, பட் ஐம் நாட் சிங் ஆஸ் வெல் ஆஸ் த பெஸ்ட் சிங்கர் அப்படின்னா எனக்கு அந்த பெஸ்ட் சிங்கர் மாதிரி அந்த சிறந்த பாடகர் மாதிரிலாம் எனக்கு பாட தெரியாது, சும்மா பாடுவேன், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன். அப்போ கேன் குட் அப்படின்றது ரெண்டு வார்த்தையுமே ஒரு செயலை வந்து நான் அதை பற்றின நாலேஜ் இருக்குது, ஸோ அது நாலேஜ் இருக்கிறதுனால நான் வந்து இந்த செயலை நல்லா செய்வேன் அப்படின்ற போது நம்ம வந்து கேனு குட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஓகே. இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த பாருங்களேன், எங்கள் வீட்டில் அடுத்த வாரம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, உன்னால் வர முடியுமா?
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறீங்க. டேய் தம்பி, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறீங்க, ஒரு பேரை சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு பேரை சொல்லிட்டு, அடுத்த வாரம் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, உன்னால் வர முடியுமா? கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கும்போது தான், சரி என்னால் அடுத்த வாரம் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, வரியா நீனு அப்படின்னு கேட்கும்போது, வரேன். அப்போ பதில் 3 விதமாக வருது பாருங்களேன். நிச்சயமாக வருவேன்னு சொல்லலாம். இப்போது நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறீங்க, என் வீட்டில் அடுத்த வாரம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, உன்னால் வர முடியுமால, இல்லை உன்னால் வர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு உண்மையாலுமே உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க அப்படின்னா, நிச்சயமாக வரேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக வரேன், கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது உன்னால் வர முடியுமா, அந்த செயலை செய்ய முடியுமா, இல்லை உனக்கு வேறு ஏதாவது ஒர்க்கில் பிஸியாக இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க. அப்போது பதில் 3 விதமாக வருது. அப்போ என்னென்ன பதிலாம் பார்க்கலாம். எஸ், ஐ வில் கம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல என்ன வருது, வில்லு வருது. அப்போது உன்னால் வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இது ஆன்சர் இல்லை, இந்த கேள்விக்கு சரியான ஆன்சர் இல்லை. வில்லு வரக்கூடாது. நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். பதில் வந்து நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுதான் எக்ஸாக்டான ஆன்சர். உன்னால் வர முடியுமா அப்படின்ற அந்த எபிலிட்டி கேட்குறாங்க. இந்த செயலை நீ பாசிபிலிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. நான் என்னோடய ஃபங்க்ஷனுக்கு உன்னால் வர முடியுமா, அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்கும்போது கண்டிப்பாக ஐ கேன் கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த கேள்விக்கான சரியான பதில். சரிங்களா? ஆனால் ஜஸ்ட் நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன் டிஃபர் பண்ணி சொல்கிறதுக்காக. இப்போ ஐ கேன் கம்னா கண்டிப்பாக அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, அப்போது அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, நான் வருவேன். அப்போது ஐ கேன் கம் டு ஃபங்க்ஷனை, நான் அந்த உங்கள் வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு வருவேன் அப்படின்னு அர்த்தம். இல்லை எனக்கு அதுக்கான பாசிபிலிட்டி இல்லை, எனக்கு வேறு ஒரு ஒர்க்கு இருக்குது அப்படின்னா, இல்லை ஐ கான்ட் கம், இல்லை ஐ கேனாட் கம்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? அதுக்கான அந்த செயலை செய்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை, ஏன்னா வேறு ஒரு ஒர்க் இருக்கிறதால நான் வந்து அந்த செயலை செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது அப்போ ஐ கேனாட் கம் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? அப்போ புரியுதா இந்த சென்டென்ஸு? அப்போ ஐ கேன் கம் அப்படின்றதுக்கும் ஐ கேனாட் கம்ன்றதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? இப்போ இதே இன்னொரு பதில், இதெல்லாம் பதிலாக சொல்லலாம். சரிங்களா? ஆனால் இந்த கேள்விக்கு எக்ஸாக்டான பதில் என்னென்னா ஐ கேன் கம், ஐ கேனாட் கம். இப்போ இந்த இடத்துல நிச்சயமாக நான் முடிவே பண்ணிட்டேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு அப்படின்றத வச்சு சொல்லிக்கலாம். ஐ எம் கோயிங் டு அட்டன் த பார்ட்டி அப்படின்னா நான் அந்த பார்ட்டிக்கு போய் அட்டன் பண்ணுறதா முடிவே பண்ணிட்டேன். அப்போ முடிவே பண்ணிவிட்டேன், ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டேன் போது ஐ எம் கோயிங் டு வச்சியும், கோயிங் டு அப்படின்ற வார்த்தையை வச்சோம். இல்லை ஜஸ்ட்டு நான் வருவேன். ஆனால் இதெல்லாம் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஐ வில் வந்துச்சுன்னா எதிர்காலத்தில் நான் அந்த செயலை செய்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்சர் சொல்லலாம். ஆனால் கன்ஃபார்மாக இல்லையான்னு சொல்ல முடியாது. ஆனால் கேன் வந்துச்சுன்னா கேன் அப்படின்னு வச்சு சொன்னோன்னா நிச்சயமாக அந்த பாசிபிலிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி ஐ எம் கோயிங் டுனா நான் அந்த செயலை செய்ய முடிவே பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது கேனுக்கு கொடுக்கவங்களுக்கு வித்தியாசம் இருக்கா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த கேனுக்கு இந்த ஐ கேனாட் அப்படின்ற போதுலாம் இப்போ பாசிபிலிட்டி நிறைய இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுதான் நான் எழுதி காட்டணும் உங்களுக்கு. இப்போது அடுத்தது பாருங்களேன். அப்போ ஐ எம் கோயிங் டு அப்படின்றது நிச்சயம் கலந்து கொள்ள போகிறேன், முடிவே எடுத்தாச்சுன்னும் போது நான் ஐ எம் கோயிங் டு வச்சு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன். அடுத்த சென்டென்ஸ் என்ன? அது இப்போ ஃப்ரெண்டு கேட்குறாங்க, நீ நீச்சல் அடிப்பியாடா, இந்த நீச்சல் குளம் வேறு சூப்பராக அழகாக இருக்குது, நீ நீச்சல் அடிப்பியான்னு கேட்குறாங்க. எப்போ அடிப்பேன், நீச்சல் அடிப்பேன்னு சொல்லுவீங்க? ஐ கேன் ஸ்விம்னு எப்போ சொல்லுவீங்க? உங்களுக்கு நீச்சல் அடிக்க தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் சொல்லுவீங்க நீச்சல் அடிப்பேன், நான் சூப்பராக நீச்சல் அடிப்பேன்டா அப்படின்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு நீச்சலே அடிக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு விட்டுருவான். எனக்கு நீச்சல் அடிக்க தெரியாதுடா அப்படின்னு சொன்னீங்கன்னா கம்முன்னு இருக்கலாம். ஏன்னா சூப்பராக நீச்சல் அடிப்பேன்டா, உனக்கு தான் தெரியாது. நான் எவ்வளோலாம் அடிச்சிருக்கேன்ல, ஆற்றுல அடிச்சிருக்கேன், குளத்துல அடிச்சிருக்கேன், ஏரியில் அடிச்சிருக்கேன் அப்படின்னா, அப்படியா அப்போ போய் அடின்னு பிடிச்சி தள்ளி விட்டான், குளத்துள்ள தள்ளி விட்டான்னா டக்குன்னு என்ன ஆகும்? நீச்சல் அடிக்க தெரியாமல் டக்குன்னு குதிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், உங்கள் கதை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அப்போது ஒரு செயலை செய்ய முடியுமா, அதுக்கான திறன் இருக்கா, எபிலிட்டி இருக்கான்னு கேட்கும்போது இப்போ இங்கே என்ன கேட்குறான்? நீ நீச்சல் அடிப்பியா, இந்த செயலை செய்கிறதுக்கான எபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்குறான். எபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் அடிப்பான்னு சொல்லணும், இல்லைன்னா சொல்லக்கூடாது. சரிங்களா? அப்போ இங்கே தான் கேன் யூ ஸ்விம் அப்படின்னு கேட்குறாங்க. கேன் யூ ஸ்விம் அப்படின்னு கேட்குறான். உங்கள் ஃப்ரெண்டு வந்து கேன் யூ ஸ்விம் அப்படின்னு கேட்குறான்.
நான் சூப்பராக நீச்சல் அடிப்பேன்டா அப்படின்னு சொல்லும்போது அப்போது ஐ கேன் ஸ்விம் அப்படின்னு சொல்லலாம். ஐ கேன் ஸ்விம். இல்லை எனக்கு தெரியாதுன்ற பட்சத்தில் ஐ கேனாட் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? புரியுதுங்களா? அப்போ வித்தியாசம். நீச்சல் அடிப்பேன்னு கேட்குறான், பதில் வந்து நீச்சல் அடிப்பேன். ஐ கேன் ஸ்விம். நீச்சல் அடிக்க தெரியும் அப்படின்ற பட்சத்தில் தான் நீச்சல் அடிப்பேன்னு சொல்லணும். இல்லைன்னா ஐ கேனாட் அப்படின்னு சொல்லிட வேண்டியதான் டீசெண்டாக. ஓகேங்களா? இப்போ இந்த புரியுதா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இப்போது கேன் வரைக்கும் இது வரைக்கும் பார்த்தோம். கேன்னா இப்போ ப்ரெசண்ட்டில் கேன் எப்போ யூஸ் ஆகும்? ப்ரெசண்ட்டில் இப்போது ஒரு செயலை செய்கிறதுக்கான எபிலிட்டி இருக்குது, பாசிபிலிட்டி வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் இப்போ நிகழ்காலத்தில் நான் ஒரு செயலை செய்வேன். இல்லை இனி வரும் காலங்களில் நான் இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவேன், நாளைக்கு உன்னால் ஃபங்க்ஷனுக்கு வர முடியுமா? எஸ், ஐ கேன் கம் டு த ஃபங்க்ஷன் டுமாரோ அப்படின்னா அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இருந்தால் தான் அப்படி சொல்ல முடியும் கேன் வச்சு. சரிங்களா? ஆனால் குட்டு வந்து ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ கேன் அப்படின்ற வார்த்தை இப்போ ப்ரெசண்ட்டில் என்னால் ஒரு செயலை செய்ய முடியும், இல்லை ஃப்யூச்சரில் இனிவரும் காலங்களில் என்னால் ஒரு செயலை செய்ய முடியும், அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, அதுக்கான எபிலிட்டி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம கேன் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஒரு எபிலிட்டி பாசிபிலிட்டி இருக்கும்போது நம்ம கேன் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். எப்போது? இப்போயும் ப்ரெசண்ட்லேயும் இனி வரும் காலங்களில் ஃப்யூச்சர்லேயும். ஆனால் குட் அப்படின்ற வார்த்தை சொன்னேன்ல, சில பேர் அப்படியே இது நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஸ்கூலில் படித்தது கேனோட பாஸ்ட் டென்ஸ் தான் குட்டு. அதாவது கேனை வந்து கேனோட பாஸ்ட் டென்ஸ் தான் குட்டு. கேனு, குட்டு, மே, மைட்டு, ஷல்லு, ஷுட்டு, வில்லு, வுட்டு அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அதோட பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் மறந்துடுங்க தயவு செஞ்சு. இதுக்கான ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. சரியா? ஸோ இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ குட் அப்படின்ற வார்த்தையை நம்ம கடந்த காலத்தில் ஒரு செயலை என்னால் செய்ய முடிஞ்சது, அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, எபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்களேன். நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ வேகமாக ஓடுவேன், வேகமாக நடப்பேன் அப்படின்ட்டு. எது வேணாலும், நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ வேகமாக ஓடுவேன், வேகமாக நடப்பேன். அப்போது உங்கள்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு 23 இதில் இப்போ ஒரு 30 ப்ளஸ் ஆகுது. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட நீங்கள் நடந்து ஒரு பார்க்கில் போயிட்டே இருக்கிறீங்க. அப்போ அந்த கிரவுண்டில், ஸ்கூல் கிரவுண்டில் பசங்கள்லாம் விளையாண்டுட்ருக்காங்க, சின்ன பசங்க எல்லாருமே. அப்போ சொல்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னீங்க, உனக்கெல்லாம் தெரியுமாடா, நான் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ எவ்வளோ வேகமாக ஓடுவேன் தெரியுமா? நான் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ எவ்வளோ வேகமாக ஓடுவேன் தெரியுமா? நான் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ எவ்வளோ வேகமாக நடந்து போவேன் தெரியுமா? ஆனால் இப்போல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்க மாட்டுது. அப்போது உடம்புல நல்லா அந்த எனர்ஜிலாம் இருந்துச்சு, அப்போ ரொம்ப வேகமாக ஓடினா அதுக்கான வாய்ப்பும் இப்போ சுச்சுவேஷனாக அமையலை. அப்படின்னும்போது அப்போ கடந்த காலத்தில் நான் வந்து ஒரு செயலை செய்வதற்கான எபிலிட்டியும் பாசிபிலிட்டியும் இருந்துச்சு அப்படின்றதையும் நான் குட் அப்படின்ற வார்த்தையை வச்சு யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இந்த சென்டென்ஸ் படிங்க. வென் ஐ வாஸ் யங் அப்படின்னா நான் வயசான, அதாவது இந்த யங்காக இருக்கும்போது, வென் ஐ வாஸ் யங்னா நான் ரொம்ப யங்காக இருக்கும்போது ஐ கேன் ரன் ஃபாஸ்ட். ஐ கேன் ரன் ஃபாஸ்ட்னால் என்னால் ஓட முடிஞ்சுது. இப்போ 4 ஆன்சர் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல பாருங்களேன். இப்போ நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ ஐ கேன் ரன் ஃபாஸ்ட், ஐ கேன் ரன் ஃபாஸ்ட். கேன் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ப்ரெசண்ட்லேயும் இனிமேல் வடக்க போகிற செயலை பற்றி தான். அதனால் இது தப்பான ஆன்சர். ஐ கேன் சொல்லக்கூடாது. வென் ஐ வாஸ் வந்தாலே கடந்த காலத்தில் நடந்த ஒரு செயல் அப்படின்னு அர்த்தம். வென் அப்படின்னு வந்தாவே வென் ஐ வாஸ் யங் அப்படின்னு பாருங்களேன். இந்த ஐ வாஸ் யங் வரைக்கும் டக்குன்னு இந்த சென்டென்ஸ் பார்க்கணும். வாஸ் வந்திருக்கா, அப்போ கடந்த காலத்தில் இருக்கிற நடந்த செயலையோ இல்லை ஒரு நிலையோ பற்றி சொல்கிறது தான் வாசு. வேறு இதெல்லாம் அப்போ வாசு வந்திருக்கு. இப்போ டக்குன்னு என்ன பண்ணிக்கணும், வாசுக்கு பக்கத்தில் வெர்பு இருக்கான்னு பார்க்கணும். இல்லை, அப்போ வெர்பு பக்கத்தில் ஒரு நிலை இருக்குது. வாஸ் யங். வென் ஐ வாஸ் யங்னா நான் யங்காக இருந்தேன். ஐ வாஸ் யங்குனா நான் யங்காக ரொம்ப இளமையாக இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். வென் ஐ வாஸ் யங்குனா நான் இளமையாக இருந்த பொழுது, நான் வேகமாக நடந்தப்போ, நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ, நான் ஓடிக்கிட்டே இருந்தப்போ அப்படின்லாம் சொல்லுவேன். அப்போ வென் முன்னாடி வந்துச்சுன்னா நீங்கள் வென் இந்த இடத்துல எப்பொழுதுன்னு எடுத்துக்கக்கூடாது. வென் ஐ வாஸ் யங்குனா நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ. இதெல்லாம் வந்து பின்னாடி நம்ம சென்டென்ஸ் டைப்பில் பார்க்கலாம். சரிங்களா? ஜஸ்ட் இப்போ புரிஞ்சுங்க. அப்போ வென் ஐ வாஸ் யங்குனா, ஐ வாஸ் யங்குனா நான் யங்காக இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அது கூட முன்னாடி வென் சேர்ந்துச்சுன்னா வென் ஐ வாஸ் யங்குனா நான் யங்காக இருந்த பொழுது. ஐ கேன் ரன் ஃபாஸ்ட். அப்போ கேன் வராது. கேன் அப்படின்றது வந்து
ப்ரெசண்ட்லேயும் இனிமேல் வரப்போகிற காலங்களை பற்றி பேசும். அதே மாதிரி ஐ கேன் வாக் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ அப்போ எப்படி சொல்லணும், when I was youngனா ஐ குட் ரன் ஃபாஸ்ட். அப்போ குட் அப்படின்ற வார்த்தை கடந்த காலத்தில் ஒரு செயலை செய்கிறதுக்கான எபிலிட்டி இருக்குது, பாசிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நான் இப்போது குட் வச்சு சொல்லலாம். ஐ கேன் வாக் ஃபாஸ்ட், நான் வேகமாக நடந்தேன். அப்போ when I was young ஐ குட் ரன் ஃபாஸ்ட். அப்போ இதுதான் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் சொன்னீங்க, நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ, நான் வயசு பிள்ளையாக இருந்தப்போ நான் எவ்வளோ வேகமாக ஓடுவேன் தெரியுமா, ஐ குட் ரன் ஃபாஸ்ட், என்னால் வேகமாக ஓடிஞ்சுதான் நான் இப்போல்லாம் பண்ண தெரியல. அதே மாதிரி ஐ குட் வாக் ஃபாஸ்ட்னா நான் வேகமாக நடக்க முடிஞ்சது. எப்போது, சின்ன பிள்ளையாக இருந்தப்போ. இப்போ கேனுக்கும் குட்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது. அப்போ கேன் அப்படின்றது வந்து ப்ரெசென்ட்டும் இனிமேல் நடக்க போகிற காலங்களை பற்றி தான் பேசும். ஆனால் குட் அப்படின்றது வந்து கடந்த காலத்தில் என்னால் ஒரு செயலை செய்வதற்கான எபிலிட்டியும் பாசிபிலிட்டியும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம குட் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்தது பாருங்கள். பிஃபோர் ஐ கேம் டு யூஎஸ்ஏ, இந்த சென்டென்ஸ் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். பிஃபோர் ஐ கேம் டு யூஎஸ்ஏ, நான் யூஎஸ் வர்றதுக்கு முன்னாடி ஐ குட் நாட் ஸ்பீக் இங்கிலீஷ், எனக்கு இங்கிலீஷே பேச முடியலை, ஏன்னா பேச தெரியல, அதை பற்றி இந்த நாலேஜ் பற்றின ஐடியாவே இல்லை. பிஃபோர் ஐ கேம் டு யூஎஸ்ஏ ஐ குட் நாட் ஸ்பீக் இங்கிலீஷ், பட் நவ் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். இங்கே பாருங்கள், ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி, அப்போ டைம் பீரியட், 2 டைம் பீரியடு, முன்னாடி பின்னாடி, அதை வச்சு சொல்கிறேன் பாருங்கள். அப்போ குட்டு கேன் இங்கில சொன்னேன். பிஃபோர் ஐ கேன் டு யூஎஸ்ஏ ஐ குட் நாட் ஸ்பீக் இங்கிலீஷ், என்னால், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி என்னால் இங்கிலீஷ் பேச முடியலை. ஆனால் இப்போ வந்ததுக்கப்புறம் பட் நவ் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி அப்படின்னு இருக்குது. அப்போ இப்போது நான் ஒரு செய்வதற்கான எபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கேனையும், ஏற்கனவே முன்னாடி ஒரு செயலை செய்வதற்கான எபிலிட்டி இல்லை, பாசிபிலிட்டி இல்லை அப்படின்ற கண்டிஷனில் நான் குட்டையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? புரியுதா? இப்போ கேனு குட்டில் எங்கே யூஸ் பண்ணுறோன்னு. ஓகே, அடுத்தது. அப்போது முன்பு சொல்கிறத போது குட்டையும், இப்போது இனிமேல் வரப்போகிற காலங்களில் சொல்கிறது வந்து கேனையும் நம்ம யூஸ் பண்ணலாம். கேனைன்னு சொல்லுங்கள். கேன் ஐ ஹாவ் சம் டீ சார், கேன் ஐ ஹாவ் சம் டீ. இப்போது ஒரு தட்டிலலாம் நிறைய ஒரு சிக்கன் பக்கோடா போட்டு வச்சுருக்காங்க, இல்லை ஒரு சீ ஃபுட்டு இறால் ஃப்ரை போட்டு வச்சுருக்காங்க, இல்லை கனவா ஃப்ரை போட்டு வச்சுருக்காங்க. கேன் ஐ ஹாவ் திஸ் சார் அப்படின்னு கேட்கணும். தட்டில் வச்சுருக்காங்க, உங்களுக்கு வேறு அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க ஒரு பஃபே சிஸ்டத்தில், செம்ம பசி, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டீங்க, ஃபங்க்ஷனே முடிஞ்சிருச்சு, முடிஞ்ச உடனே எல்லாம் சாப்பிட போகலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்படியே உள்ளே போயிட்டீங்க, பஃபே சிஸ்டம் தட்டில் எல்லாம் இருக்குது, இறால், மீன், கனவா, சீ ஃபுட் ஐட்டம் எல்லாம் இருக்குது, சிக்கன் இருக்குது, மட்டன் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவங்களுக்கு பார்த்தோன்னே எச்சி ஊறுது, டக்குன்னு அந்த எடுக்க போகிறீங்க, முன்னாடி ஒரு ஆள் நிற்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன கேட்கணும், கேன் ஐ ஹேவ் திஸ் சார், கேனைன்னு சொல்லக்கூடாது, கேன் ஐ ஹேவ் திஸ் சார், கேன் ஐ ஹேவ் திஸ் சார் அப்படின்னு கேட்கும்போது, சார் கொஞ்சம் இதை எடுத்துக்கலாமா சார், தமிழில் கேட்கும்போது எப்படி சார் ரொம்ப பசியாக இருக்கு, கொஞ்சம் சாப்பிட்லாமா, கொஞ்சம் இதை எடுத்துக்கிட்டா அப்படின்னு கேட்கும்போது கேன் ஐ ஹேவ் திஸ் சார், சார் கொஞ்சம் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கணும். இங்கே விட்டு சார் கேன் ஐ ஹேவ் திஸ் அப்படின்னா யாரை பத்திர கேனுன்னு பலாருன்னு ஒன்று கண்ணத்திலே விழும். சரிங்களா? அப்போது இந்த கேன் ஐ யூஸ் பண்ணும்போது மட்டும் கேள்வி கேட்கும்போது கேன் ஐ ஹேவ் திஸ் சார் கொஞ்சம் என்ன எடுத்துக்கிட்டா சார், பசிக்குது சார் அப்படின்னு சொல்லும்போது கேன் ஐ ஹேவ் திஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இனிமேல் அதை போக பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்து என்ன சொல்கிறேன், வி ஹேட் எ ஃபங்க்ஷன். ஹேட் வந்துச்சுன்னா நான் என்ன சொன்னேன், கடந்த காலத்தில். இப்போ வி ஹேட் எ ஃபங்க்ஷன் லாஸ்ட் வீக். சரிங்களா? ஹேடுனாவே இது கடந்த காலத்தை பற்றி தான் சொல்லணும். லாஸ்ட் வீக் அப்போ கடந்த காலத்தில் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு, நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம் அப்படின்னு அர்த்தம். பட் ஆர்டிஓ குட் நாட் அட்டன் த பார்ட்டி. இப்போது ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், சப் கலெக்டர்னு சொல்லுவோம்ல, அவங்க இப்போ இந்த ஒரு உதாரணத்துக்கு எழுதியிருக்காங்க, வி ஹேட் அ ஃபங்க்ஷன் லாஸ்ட் வீக் பட் த ஆர்டிஓ, அதாவது ஆர்டிஓன்னா ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர்னு அர்த்தம், வருவாய் கோட்டாட்சியர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சப் கலெக்டர்னு அர்த்தம், சாராட்சியர்னு அர்த்தம். சப் கலெக்டர் குட் நாட் அட்டன் த பார்ட்டி. அப்போது கடந்த காலத்தில் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு, நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஹையர் ஸ்டாஃபான ஆர்டிஓவால் கலந்துக்க முடியலை. அப்படின்ற பட்சத்தில் கடந்த காலத்தில் ஒரு செயலை அவங்களுக்கு செய்கிறதுக்கான பாசிபிலிட்டி கிடைக்கல, டைம் கிடைக்கலன்னு சொல்லும்போது ஆர்டிஓ குட் நாட். இப்போ குட் நாட். சரிங்களா? குட் நாட் அட்டன் த பார்ட்டினா அவருக்கு வேறு ஏதோ ஒரு பிஸியான ஒரு கலெக்டரேட்டில் ஒரு மீட்டிங்கோ இல்லை செக்ரட்டரியேட்டில் ஒரு மீட்டிங்கோ போட்டதுனால அவங்களால கலந்துக்க முடியல. அப்போது பட் த ஆர்டிஓ குட் நாட் அட்டன் த பார்ட்டி அப்படின்னா ஆர்டிஓ சாரால் கலந்துக்க முடியல, ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸரால் கலந்துக்க முடியல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது கேனுன்னா முன்னாடியும் குட்டுன்னா முன்னாடியும் கேனுன்னா பின்னாடியும்
ஒவ்வொரு செயலை செய்கிறதுக்கான பாசிபிலிட்டி எபிலிட்டி இருக்குதுன்னு சொல்கிறது பட்சத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது பாருங்கள். ஓகே, இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இப்போ கேள்வி கேட்குறோம். இப்போ இது வரைக்கும் பதில் ஐ கேன் சொன்னோமா, கேனு கூட்டு எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு சொன்னோமா. இப்போ கேள்வி கேட்க போகிறேன் நான் ஒருத்தவங்கள்ட்ட. ஒரு சில வேலையை செஞ்சு கூடப்பா அப்படின்னு சொல்கிறப்போ, ஏன்பா ஒரு வயசானவங்க உங்கள் தாத்தா இருக்காங்க, ஒரு வயசானவங்க உட்காந்துருக்காங்க, இல்லை நீங்கள் உட்காந்துருக்கீங்க, ஒரு சின்ன பையன் அந்த பக்கம் போகிறான். கேன் யூ ப்ளீஸ் க்ளோஸ் த விண்டோ அப்படின்னு கேட்கலாம். கேன் யூ ப்ளீஸ் க்ளோஸ் த விண்டோ அப்படின்னு கேட்கலாம். தம்பி வாயா அந்த இப்போ நீங்கள் உட்காந்து உங்கள் ஆஃபீஸ் ஃபைல் வந்து எழுதிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை ஒன்று ஆஃபீஸில் டைப் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். திடீர்னு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, சாரல் அடிக்குது. அப்போது உங்களுக்கு தெரிஞ்ச பையன், ஒரு சின்ன பையன் அங்கே போயிட்டுருக்கான். தம்பி இங்கே வாயா, அந்த ஜன்னல் கொஞ்சம் மூடுறியா, கொஞ்சம் சாரல் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது, அப்போ கேன் யூ ப்ளீஸ் க்ளோஸ் த விண்டோ, கேன் யூ க்ளோஸ் த விண்டோ. இப்போ கேன் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம்னா, ஜஸ்ட்டு ஒரு செயலை செய்ய, நம்மளை விட சின்னவங்கள்ட்ட சொல்லும்போது ஒரு செயலை செய்ய அப்படின்ற பட்சத்தில், இப்போ நம்மளை விட சின்னவங்கன்னா என்ன, நம்ம சொன்னால் கேட்குறவங்க. இப்போ நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க, நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் பசங்க, சரிங்களா? அந்த மாதிரி இப்போது நான் சொன்னால் என்னோடய பாப்பா கேட்கணும். அந்த மாதிரி இருக்க பட்சத்துலனா நம்ம கேன் யூஸ் பண்ணலாம். குட்டுன்றது கொஞ்சம் இன்னும் மரியாதை நிமித்தமாக கேட்குறது, சரிங்களா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு கேனுன்றது ஒரு பர்மிஷன், ஒரு செயலை செய்ய அப்படின்னு சொல்லும்போது, கேனு வந்து நம்ம நார்மலாக சகஜமாக பேசும்போது பேசலாம். ஆனால் குட்டுன்றது கொஞ்சம் மரியாதையாக. இதே நீங்கள் உட்காந்து டைப் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு சின்ன பையன் போகிறான், நீங்கள் சொல்கிறீங்க தம்பி அந்த ஜன்னலை கொஞ்சம் மூடண்டா அப்படின்னு சொல்கிறீங்க, அவன் டக்குன்னு மூடிட்டு போயிட்டான். ஆனால் இதே வேறு ஒருத்தர் இடத்துல வந்து நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்களை விட சீனியர் ஸ்டாஃப், வயசில் பெரியவர் வந்து அப்படி கிராஸ் பண்ணி போகிறாரு, சாரில் அடிக்குது திரும்பியும். தம்பி அவர் இந்த பெரியவரை பார்த்து, பெரியவரா அந்த ஜன்னலை கொஞ்சம் மூடாயா அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. என்னது எவ்வளோ நக்கல் இருந்துன்னா என்னை போய் ஜன்னலை மூட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு எதாவது கேட்பார்ல. ஸோ அப்போது சின்ன பையன் உங்களுக்கு சகஜமாக பேசுகிறவங்கள்ட்ட கேனையும், அப்போ அந்த சார்ட்டை எப்படி சொல்லலாம்? உங்களோட பெரியவங்க, உங்களோட வயசில் மூத்தவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் எப்படி சொல்லலாம்? சார் குட் யூ ப்ளீஸ் க்ளோஸ் த விண்டோ சார் அப்படின்னு தான் கேட்கணும். ஐயா கொஞ்சம் தயவு செஞ்சு அந்த ஜன்னலை மூடுறீங்களா, கொஞ்சம் சாரில் அடிக்கிற மாதிரி இருக்குது, தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லணும்ல. தமிழில் எவ்வளோ அழகாக சொல்லுவோம் நம்ம அந்த பாடி லாங்குவேஜில். சார் கொஞ்சம் ப்ளீஸ் சார் அந்த ஜன்னலை கொஞ்சம் மூடுங்க சார், சாரில் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லல. அப்போ அதே மாதிரி தான் நம்ம இங்கிலீஷில் சொன்னோம். சார் குட் யூ ப்ளீஸ் க்ளோஸ் த விண்டோ சார் அப்படின்னா அந்த இதோட அந்த பாடி லாங்குவேஜில் சொல்லும்போது அது அழகாக இருக்கும். அப்போ குட்டு வந்து கொஞ்சம் மோர் பொலைட்டாக நம்ம சொல்கிறது, சரிங்களா? இது வந்து நம்மளோட கொஞ்சம் மரியாதை நிமித்தமாக குட்டு யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? அப்போது ஒரு செயலை மற்றவங்கள நம்ம செய்ய சொல்கிறோம், அப்போ வந்து கேனையும் குட்டியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கேன் யூ ப்ளீஸ் ஓப்பன் த விண்டோ சார். இப்போ திடீர்னு மழை பெஞ்சு முடிஞ்சிருச்சு. அப்போ என்னடா ஒரே மாதிரி இருட்டாயிடுச்சு, அப்போ காற்றடிக்கிற மாதிரி இல்லை, கரண்ட்லாம் நின்று போச்சு. திடீர்னு மெழுகுவத்தி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க, தம்பி அந்த ஜன்னலை கொஞ்சம் திறந்து விட்றியா, ரொம்ப புழுக்கமாக இருக்குன்னு சொல்லும்போது கேன் யூ ஓப்பன் த விண்டோ அப்படின்னு சொல்லலாம். ப்ளீஸ்லாம் நம்ம சொல்ல தேவையில்லை. கேன் யூ ப்ளீஸ் ஓப்பன் த விண்டோன்னு நம்ம மரியாதை நிமித்தமாக சொல்லும்போது சொல்லிக்கலாம். ஆனால் ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட சகஜமாக பேசுகிறவங்கள்ட்ட, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட, உங்களுக்கு கீழானவங்கள்ட்ட வந்து, அதை கீழானவங்கன்னா வயசில், சரிங்களா? அப்படின்ற பட்சத்தில் நம்ம கேன் யூ ஓப்பன் த விண்டோன்னு சொல்லலாம். இல்லை கொஞ்சம் மரியாதை நிமித்தமாக கேன்லேயே ப்ளீஸ் வச்சு சொல்லலாம். கேன் யூ ப்ளீஸ் ஓப்பன் த விண்டோ சார் விண்டோ அப்படின்னு சொல்லலாம். இல்லை கேன் யூ ப்ளீஸ் ஓப்பன் த விண்டோ சார் அப்படின்னு சொல்லலாம். அப்போது கேனை வச்சு 3 விதமாக சொல்லலாம். இதுலேயே கொஞ்சம் மோர் பொலைட்டாக சொல்லணும்னா கேன் யூ ப்ளீஸ் ஓப்பன் த விண்டோ சார், அந்த ஜன்னலை கொஞ்சம் திறந்து விடுங்களா சார் அப்படின்னு சொல்லலாம். இல்லை சின்ன பசங்கள்ட்ட போகிறப்ப கேன் யூ ஓப்பன் த விண்டோ அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் மரியாதை சொல்லணும்னா கேன் யூ ப்ளீஸ் ஓப்பன் த விண்டோ சார் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் குட்டு வந்தாவே கேனை விட அதிகமாக மோர் பொலைட், ரொம்ப பணிவான அர்த்தம், சரிங்களா? அப்போ குட் யூ ஓப்பன் த விண்டோ அப்படின்னு சொல்லலாம். இப்போ வீட்டில் உங்கள் தாத்தா போகிறாங்க, நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்கள் தாத்தா போகிறாங்க அந்த ஜன்னல் வழியாக, தாத்தா கொஞ்சம் அந்த விண்டோ கொஞ்சம் மூடந்தா அப்படின்னு சொல்லும்போது குட் யூ ஓப்பன் த விண்டோ, குட் யூ க்ளோஸ் த விண்டோ அப்படின்னு சொல்லும்போது, தாத்தா கொஞ்சம் சாரில் அடிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் மூடந்தா அப்படின்னு சொல்லும்போது, ஜன்னலை மூடன்னு சொல்லும்போது குட் யூ ப்ளீஸ் ஓப்பன் த விண்டோ அப்படின்னு சொல்லலாம். அப்போது கேன் யூ ப்ளீஸ் ஓப்பன் த விண்டோ அப்படின்னு சொல்லக்கூடாது. சொல்லலாம், ஜஸ்ட்டு பேச்சு மொழியில் அது நம்ம பார்க்கலாம் அடுத்தது. அப்போ கேன் அப்படின்றது வந்து கொஞ்சம் சகஜமாக பேசுகிறவங்கள்ட்டையும், குட் அப்படின்றது வந்து கொஞ்சம் மரியாதை நிமித்தமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே. அப்போது அது வந்து மற்றவங்கள ஒரு செயலை செய்ய சொல்லும்போது கேனும் குட்டும்
நம்ம வந்து பர்மிஷன் கேட்குறப்ப யூஸ் பண்ணணுமா? இப்போ இங்கே பாருங்கள், கேன் ஐ ஹேவ் இங்கே கேட்கும்போது நான் ஒரு செயலை செய்யலாமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் ஒரு செயலை எடுத்துக்கலாமா, நான் ஒரு செயலை எடுத்துக்கலாம் அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கேன் ஐ ஹேவ் அப்படின்றத வச்சு நான் பெற்றுக்கொள்ளலாமா, நான் எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்ற பட்சத்துலலாம் ஒரு பர்மிஷன் மற்றவங்கள்ட்ட கேட்கும்போது நம்ம கேன் ஐ ஹேவ் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அதான் நான் இப்போ சொன்னதில்ல, ஒரு பஃபே சிஸ்டமில் சாப்பிட போகிறீங்க, ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுச்சு, அப்போ டக்குன்னு என்ன சொல்லுங்க, பசி எடுக்க ஆரம்பிச்சு, சார் கேன் ஐ ஹேவ் திஸ் சார், தயிர் சாதம் இல்லைன்னா மட்டன் ஃப்ரை அந்த மாதிரி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ தான் ஃபங்க்ஷனே முடிஞ்சுது, அதுக்குள்ளேயே வந்துட்டிங்களா சாப்பிட்றதுக்கு, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் அப்புறமா எடுத்துங்க அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. அப்போது கேன் ஐ ஹேவ் திஸ் சார் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் சார் கொஞ்சோண்டே எடுத்துக்கிறேன் சார், பசிக்குது சார் அப்படின்னு சொல்லும்போது கேன் ஐ ஹேவ் திஸ் சார். சரிங்களா? அப்போ கேன் ஐ ஹேவ்னா நான் அதை செய்து கொள்ளலாமா, அப்போ பர்மிஷன் மற்றவங்கள்ட்ட கேட்குறோம். சரிங்களா? அப்பயும் கேன் ஐ ஹேவ் அப்படின்ற வார்த்தை யூஸ் ஆகும். அப்போ இங்கே பாருங்கள், சரி சாப்பாடு தரமாட்டேன்றாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறீங்க, டீ காஃபி அப்புறம் பிஸ்கட்லாம் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன கேட்குறீங்க, அங்கே பிஸ்கட் இருக்குது தட்டில். அப்போ கேட்குறீங்க, ஒரு பார்ட்டி நடந்துக்கிட்டு இருக்கு, பிஸ்கட் இருக்குது ஃபங்க்ஷனில், அப்போ தட்டில் கேட்குறீங்க, சார் கேன் ஐ ஹேவ் சம் பிஸ்கட், ஐ ஃபீல் ஸோ ஹங்க்ரி, எனக்கு ரொம்ப பசி எடுக்கிற மாதிரி இருக்குது, நான் கொஞ்சம் பிஸ்கட் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ கேன் ஐ ஹேவ் என்ன வேணுமோ அதை போட்டுக்கலாம். இங்கே சம் பிஸ்கெட்ஸ், கேன் ஐ ஹேவ் சம் பிஸ்கட் சார் அப்படின்னு கேட்கும்போது, சார் கொஞ்சம் பிஸ்கட் நான் எடுத்துக்கலாமா, சரிங்களா அப்படி கேட்கலாம். அடுத்தது சாக்லேட் இருக்குது, கடைக்காரர்கிட்ட போய்ட்டு, சார் கடைக்காரரா கொஞ்சம் சாக்லேட் எடுத்துக்கிட்டா, கேன் ஐ ஹேவ் சம் சாக்லேட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, எடுத்துக்க தம்பி அப்படின்னு சொல்லுவார் கடைக்காரர்கிட்ட போய்ட்டு, நான் கடைக்காரரா சாக்லேட் எடுத்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அப்போ கேன் ஐ ஹேவ் சம் சாக்லேட்ஸ் அப்படின்னா நான் கொஞ்சம் சாக்லேட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கேன் ஐ ஹேவ் சம் கிளாஸ் ஆஃப் வாட்டர் சார், கேன் ஐ ஹேவ் எ கிளாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லும்போது, கேன் ஐ ஹேவ் எ கிளாஸ் ஆஃப் வாட்டர்னு சொல்லும்போது, சார் கொஞ்சம் தாகமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாமா அப்படின்னு நிறைய இடத்துல கேட்பேன். அப்போ கேன் ஐ ஹேவ் எ கிளாஸ் ஆஃப் வாட்டர் சார், கேன் ஐ ஹேவ் திஸ் வாட்டர் கிளாஸ் ஆஃப் வாட்டர், எ கிளாஸ் ஆஃப் வாட்டர்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் தாகமாக இருக்குது சார், தண்ணி குடிச்சிக்கலாம். அப்போ கேன் ஐ ஹேவ் அப்படின்றது நான் ஒரு செயலை செய்யலாமா, எடுத்துக்கலாமா, பெற்றுக்கொள்ளலாமான்ற மீனிங்லாம் வரும். ஓகேங்களா? இப்போ குட் ஐ ஹேவ் திஸ்னால், குட் ஐ ஹேவ் சம் பிஸ்கட்னா கேனுன்றது சாதாரணமாக, குட் ஐ ஹேவ்ன்றது இன்னும் பொலைட்டாக, சார் 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 ரொம்ப பசிக்குது சார், கொஞ்சோண்டு பிஸ்கட் எடுத்துக்கிறேன் சார் நான் சார் அப்படின்னு சொல்லும்போது குட்டு, சார் கொஞ்சம் பிஸ்கட் எடுத்துக்கிறேன் பசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற போது கேனு. அப்போ கேன் ஐ ஹேவ் சம் பிஸ்கட் சார், கேன் ஐ ஹேவ் சம் பிஸ்கட் சார் பசிக்குது பிஸ்கட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு டக்குன்னு கொடுத்துட்டாரு, இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே பிஸ்கட் இருக்குது, நிறைய இருக்குது, போர்பன் பிஸ்கட் இருக்குது, அங்கே கேட்குறீங்க, அங்கே கொஞ்சம் பனியோடு கேட்குறீங்க. டக்குன்னு அவர் என்ன சொல்லிட்டார், ஏன்டா இப்போ முன்னாடி தான் அங்கே பிஸ்கட் அவர்கிட்ட வாங்கி சாப்பிட்டு வந்தேன், திருப்பி இங்கே பிஸ்கட் சாப்பிட வரேன், கொஞ்சம் நேரம் இரு அப்படின்னு சொல்லும்போது, சார் ரொம்ப பசிக்குது சார், ஒரு 2 பிஸ்கட் கொடுங்க சார், கொஞ்சம் பிஸ்கட் கொடுங்க சார் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்லலாம் கேட்போம்ல. அப்போ குட் ஐ ஹேவ் சம் பிஸ்கட் சார். அப்போ குட்டுன்றது ரொம்ப பணிவா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரொம்ப கெஞ்சுனா குட்டு, நார்மலாக கேட்டால் கேன், அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ பர்மிஷனோடு கேட்கும்போது இது ரெண்டும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ பர்மிஷனோடு கேட்கும்போது, ஒரு சிலரோட பர்மிஷனோடு கேட்கும்போது என்னென்னலாம், கேன் ஐ ஸ்பீக், குட் ஐ ஸ்பீக். இப்போ நான் வந்து இந்த செயலை செய்யலாமா அப்படின்னு கேட்குறேன். அப்போது இப்போ நான் வந்து பேசலாமா, கிளாஸே சத்தமாக இருக்குது, சைலண்ட்டாக இருக்குது. அப்போது இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது, கிளாஸே ஒரு ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறாங்க, ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு காம்படிஷன் நடக்குது, ஸ்பீச் காம்படிஷன் நடக்குதுன்னு வச்சுங்களேன். டக்குன்னு எல்லாம் அமைதியாக இருக்காங்க. அப்போ நான் ஃபஸ்ட்டு கூப்பிட்றாங்க, அவங்க பேர் கூப்பிட்றாங்க, வாங்க வந்து பேசுங்க அப்படின்னு கேட்குறேன். ஸ்டேஜுக்கு போய்ட்டு எல்லாேருக்கும் தேங்க் பண்ணிவிட்டு, சார் நான் பேச ஆரம்பிக்கலாமா, கேன் ஐ ஸ்பீக் நவ் அப்படின்னு கேட்குறீங்களா. அப்போ அதுதான் நான் இன்னொருத்தவங்களோட பர்மிஷனோட நான் அந்த செயலை செய்யலாமா அப்படின்னு கேட்குறப்போ கேன் ஐ. அப்போ குட்டையும் வந்து குட் ஐ ஸ்பீக் சார் அப்படின்னு கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் பணிவா, சார் நம்ம பேச ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது குட் ஐ. கேனைன்றது சார் நான் பேசலாமா அப்படின்னு கேட்கும்போது கேனு. சரிங்களா? ஒரு செயலை செய்யலாமா அப்படின்னு ஒருத்தவங்களோட பர்மிஷன் கேட்கும்போது கேனும் குட்டை யூஸ் ஆகும். சரிங்களா? அப்போது ரொம்ப 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 முக்கியமானது இந்த கேனு குட்டு. இனிமேல் வரப்போகிற எல்லாமே. ஸோ தொடர்ந்து நம்ம கிளாஸ் பார்த்துட்டு வாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த 80 days கிளாஸில் மேக்ஸிமம் அட்மோஸ்ட் டாப் நான் எல்லா இங்கிலீஷ் கிராமரையும் நான் கவர் பண்ணிவிடுவேன் வித் ஸ்போக்கன் இங்கிலீஷோட பேசிக் லெவல் உங்களுக்கு நிச்சயமாக புரியும்னு நினைக்கிறேன்.
ஸோ ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய், டேக் கேர். நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய், டேக் கேர். ஸ்கூல் பசங்களுக்கு நம்ம வீடியோ நிச்சயமாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு நிறைய பேர் இந்த கிராமர் ரூல்ஸ்லாம் நிறைய தெரிய மாட்டேங்குது. நிறைய தெரியும், பட் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு அவங்க புரியாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நிறைய ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பாய், டேக் கேர். வி வில் மீட் டுமாரோ. பாய்.